ஹலோ மக்களே, நம்ம அமரேஷ் எப்படி இருக்கிறீங்க? விஜய் டாக்ஸ் 2.0 இது என்னுடைய புது சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் இருந்து உலகம் பூரா நடக்கிற விஷயங்களை உங்கள் கையில் கொண்டாந்து சேர்க்கறதுக்கான உன்னதமான சேனலை தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. நான் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். டெய்லி ஒரு வீடியோ 6 மணிக்கு போடுவேன். இந்த சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தயவு செஞ்சு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ இந்த சேனலில் கரண்ட் இஷ்யூவாக நடக்கக்கூடிய ஈரான் இஸ்ரேலை பற்றி போயிட்டுருக்கு. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். டோன்ட் மிஸ் இட். அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஹலோ மக்களே, நம்ம அமரேஷ் எப்படி இருக்கிறீங்க? அதாவது இந்த சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், பார்க்க மண்டை சூடாகுது. பயங்கர மண்டை சூடாகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்க நமக்கு தெரியல. பட் நம்ம கண்டென்ட்டுக்காகவே சில விஷயம்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இதுக்குள்ளே இந்த ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா எல்லாத்தையும் நோண்டி இப்படி பார்க்கும்போது இவங்க பண்ணுற அழிச்சாட்டியதெல்லாம் பார்த்தா செம்ம காண்டாகுது. இந்த ஏஐ வந்ததுக்கப்புறம் தளபதி வந்து தப்பாலாம் வந்து போர்ட்ரே பண்ணி வீடியோ ரெடி பண்ணிலாம் வந்து இப்போ இந்த தீய சக்திகள் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம டென்ஷன் ஆகுது. எவன்டடா இந்த கோவத்தை காட்டலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்துச்சு பாருங்கள் ஃபீல்டில். அடடே, நம்ம காண்டாமிரத்துக்கு போய் வேண்டாம் விருப்பம் பிறந்த கருங்கரகாது செய்வேன் அப்படி என்ன இவன் பேசியிருக்கான், எப்படி பார்த்தாலும் தளபதி காலம் தான் நக்கிருப்பான், என்ன நக்கிறான்னு சொல்லிட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா எனக்கு பேரானந்தம். ஏன்னா இவனை செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் சொல்கிறது வேறு மாதிரி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இன்றைக்கி இவனை செய்யலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்களும் பார்த்து சந்தோஷப்பட்டுங்க. வாங்க அப்படி என்ன நாய் பேசுதுன்னு சொல்லி பார்ப்போம். கட்சி வந்து நல்ல நாள் பார்த்து கலைச்சானா மரியாதை இல்லைன்னா செருப்படி விடும். பிரச்சாரத்தில் செருப்படி விடும். நீ பாருங்க, இன்னும் டேட் நெருங்கம்மா, இன்னும் டேட் அறிவிக்கலாமா? தேதி அறிவிச்சாச்சுன்னா பரபரப்பாக போகும். அப்போ வந்து சும்மா இந்த கூட்டம் அந்த கூட்டம் கிடையாது. பெரிய இதுவாகிட்டு கேட்டால் செருப்படி கண்டிப்பாக உறுதி. ஏண்டா சேத்துல விழுந்து போடுற செனப்பண்ணி கட்சியை கழிச்சிட்டு போகணுன்னு அவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறேன். என்ன நீ ஆரம்பிச்சியா? உங்கள் அப்பா ஆரம்பித்தானா? அதாவது இவர் கட்சியை கலைக்கிறது இருக்கட்டும், உங்கள் அப்பனும் ஆத்தாலும் உன்னை சின்ன வயசுலேயே கலைச்சிருந்தாங்கன்னு வச்சுக்க, நீ இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாட்டேன். என்ன பண்ணுறது, அவங்க விட்டுட்டாங்க. இன்றைக்கி இந்த மாதிரி நாதாரித்தனமாக பேசுகிறதெல்லாம் நாங்கள் கேட்க வேண்டியதாக இருக்குது. நாய் வாடகைக்கு பேசுகிற நாய், உனக்கு எதுக்குடா இந்த வீராப்பு பேச்சு? உனக்கு அப்படி என்ன, அவர் கட்சியை கழிச்சிட்டு போகலைன்னா உனக்கு என்ன வலிக்குது? அவ்வளோ தில்லு இருந்தால் நீங்கள் நின்று ஜெயிங்கடா. அவர் கட்சியை கலைக்கிறாரு, கிடைக்காம இருக்கிறார். அவர் நிற்கிறது உங்களுக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்குது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னா காலில் விழுந்து சரண்டர் ஆகிருக்கு. போயிட்டு காலில் விழுந்து சரண்டர் ஆகி திருந்தி வாழுங்க, அவர் விட்ருவார். ஆனால் அது நம்மளால் முடியாது. எப்படி திருந்த முடியும்? நம்ம தான் 200 காசுக்கே பிச்சை எடுக்கிற பரதேசி. இதை எப்படி நம்ம திருந்த முடியும்? கட்சியை கிடச்சிட்டு போகலைன்னா அவர் வந்து செருப்படி வாங்குவாரா? அது இப்படி செருப்படி வாங்கினனால தான், செருப்பை கொடுத்து ஒருத்த அடித்தனால தான் இன்றைக்கி 10 ரூபா பாலாஜி அங்கே பம்மிட்டு உட்காந்துருக்காப்புல. இப்போ செருப்படி விழுன்னு நீ சொன்னதுக்கு உன்னை தூக்கி வச்சு லாடம் கட்டுவாங்க. இருடி, இது ப்ரூஃபு. நீ தானே சொல்லியிருக்க செருப்படி விழும்னு. இது ப்ரூஃபு மோனே. திருப்பி ஏதாவது ஒரு சம்பவம் இனி அடுத்து நடந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் மவனை இந்த ப்ரூஃப் அப்படியே கொண்டு போய் சிபிஐட்டு கொடுத்துடணும். பார்த்துங்க, இவன் தான் செருப்படி விழுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இவன் ஆள் வச்சதோ பண்ணியிருக்கான்னு சொல்லி உன்னை குனிய வச்சு கட்டுற கட்டில் அதோட முடிஞ்சு. யார் அடிப்பாங்கன்னு நீங்கள் கேட்கணும். இந்த இடத்துல யார் அடிப்பாங்க? எதிர்கட்சியெலாம் கிடையாது. எதிர்கட்சி இல்லை, இந்த கட்சி அந்த கட்சியாது, சொந்த கட்சியை செருப்பு அடிப்போம். இன்றைக்கி டேட்டுக்கு ரெடியாக இருக்கிறானுங்க. ஏன்னா நேற்று இவன் பண்ண அந்த வேலைக்கு ரெடியாக இருக்கிறாங்க. உஷாராயிட்டாங்க மக்களே. பார்த்தீங்களா? காண்டாமிரத்துக்கு வேண்டாம் விருப்பம் போகிறத கருங்குருக்கு என்ன டக்குன்னு பம்மிட்ட யோசிச்சிட்டியா? பேசிகிட்டு இருக்கும்போது யோசிச்சிட்டியா? ஐயோ நம்ம வாட்டிக்கு செருப்படி அப்படி இப்படின்ட்டோம். ஏற்கனவே அந்த சம்பவத்தில் அதை வச்சு தான் இன்றைக்கி 10 ரூபாய் தூக்கி உள்ளே வச்சுருக்காங்க. உள்ளே வைக்கல, 10 ரூபாய் தூக்கி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு இந்த ஸ்வீச்சை வச்சு எதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம மேலே பழைய தூக்கி போட்டான். அதாவது அவங்க ஆளுகளே நம்மளே வந்து தலைவதிப்போம். ஏன்டா நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்க உன்னே இன்னும் சும்மா விட்டு வச்சுருக்கோம். ஏகப்பட்ட கொத்தடி மீஸ் இந்த மாதிரி உட்காந்து பேசிட்டீங்க. நீங்களாம் ஊருக்குள்ளே ஃப்ரீயாக தானே சுற்றி தெரியுறீங்க. இன்னும் வண்டி செருப்படி வாங்காமல் உங்களையே நாங்கள் விட்டு வச்சுருக்கோம். இவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணுற பரதேசிங்க நீங்கள். எங்கள் தளபதியை வந்து நீங்கள் கார்னர் பண்ணுறீங்க. நீங்கள் அவர் எதில் கார்னர் பண்ணுவீங்க, எதை கொண்டு வந்து சேர்ப்பீன்னு எனக்கு தெரியும்டா. கண்ணுக்கு மரவாக போனேன். இந்த தனி விமானத்தில் போனியா, அதோட கதை போயிடுச்சுன்னா பரவாயில்ல. அதுவும் ஒரு காலகட்டம். நீ வந்து ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் பொண்டாட்டி கொடுத்தவனு கேட்டால் பொண்டாட்டி போயிட்டு வந்து பழி வாங்க நினைக்கிறேன். வெக்கமாலடா உனக்கு. சொன்னல மக்களே, இவங்க அங்கிட்டு சுற்றி இங்கிட்டு சுற்றி கடைசியில் அந்த ஃபேமிலி மேட்டுக்கு தான் வருவாங்க. ஏண்டா இந்த காரணத்தை சொல்லி தானே வந்து பெரிய யோக்கியவதி மாதிரி ஒருத்தி வெளியில் வந்தா. இப்போ உன் தங்கச்சி மாதிரி தான்டா இருக்காவ அந்த பொண்ணு.
கொஞ்சம் லைட்டாக டிங்கரிங் ஒர்க்லாம் பார்த்தா சேம். இவனையும் அந்த பொண்ணையும் வச்சு பாருங்களேன், சேமாக தான் இருக்கும். ஐயோ, அந்த அம்மா அப்படியே ரொம்ப உத்தமி. அப்படியே வந்து 1 மாதம் கட்சியில் இருந்துட்டு வெளியில் வந்து இவர் இப்படி பண்ணிட்டாரு தன் மனைவி. ஐயோ, இப்போ பாரு எங்கே போய் சேர்ந்துருக்குன்னு. எல்லா கொத்தடிமைகளும் ஏன்டா இப்படி வந்து மாட்டிக்கிறீங்க? நீங்கள் உண்மையாலுமே தளபதியை வந்து எதிர்க்கிறீங்க, தளபதியோடைய செயல் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அந்த கட்சியை விட்டு விலகினதுக்கப்புறமா வெளியிலேருந்து நீங்கள் சண்டை போட்டுட்டு இருந்தால் கூட உங்கள் மேலே ஒரு நல்ல மதிப்பு மரியாதை வரும்ல. சரி, உண்மையாலுமே இவங்க தமிழக வெற்றி கழகத்தில் ஏதோ தப்பு நடந்திருக்கு, அதனால தான் வந்து இவங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்துலேருந்து வெளியில் வந்தோன்னே வேகமாக ஓடி போய் எல்லா மீடியாலையும் வந்து பேட்டி கொடுக்குறீங்க. நீங்கள் கொடுக்குறீங்களே அவங்க எல்லா மீடியா வந்து எடுக்கிறாங்க. அதை கண்டினியூஸாக ஒரு வாரம் பண்ணுறீங்க. 1 வாரத்துக்கு அப்புறமா உப்புசப் ஆயிடுது. எவனும் அதை பற்றி பார்க்குறது கிடையாது, அதை பற்றி பேசுறது கிடையாதுன்னு கடைசியில் கொண்டு போயிட்டு என்ன பண்ணிடுறாங்க, திமுக கொத்தடியில் போய் ஐக்கியமாயிடுறது. பாருங்கள் இங்கே வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னு. அதைத்தாண்டா பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இன்னொன்று சொல்லவா, எனக்கு டிவி கேட்க கூப்பிட்டாங்க. நான் வந்து நான் வரல அப்படிங்கிறப்ப, இல்லை நீங்கள் எம்எல்ஏக்கு இல்லைங்க, நாங்கள் சீட்டு தரோம் அப்படின்னாங்க. உங்கள் தொகுதி எம்எல்ஏ யாருன்னாங்க? நேரு. செம்மையாக இருக்கும், டஃபா, வாங்க நீங்கள் நின்னீங்கன்னா அதுவும் அவருக்கு ஃபைட் பண்ணலாம்னப்போ நான் சொன்னேன், எப்போ நாளைக்கு எங்கள் அப்பா நான் அரசியல் இறங்குறது பயப்படுறதுக்கு, இவன் நான் சம்பாரிச்செல்லாம் கொண்டு போய் அரசியலில் விட்டுட்டு வந்துடுவான் நிற்கிறேன்னு அப்படின்னு பயப்படுறாரு. நீங்கள் வந்து சும்மா இல்லாமல் எலெக்ஷனில் நான் விருப்பமே இல்லைங்கன்னா என்னை போய் எம்எல்ஏக்கு நில்லுங்கிறீங்க. நான் இன்னொன்று சொன்னேன், எனக்கு ஜாதகம் வேறு சரியில்லை, எம்எல்ஏக்கெல்லாம் நின்னா தோற்றுருவேன், அதனால் இப்போ வேணாம் அப்படின்னாங்க. இல்லை நீங்கள் நில்லுங்கன்னப்போ என்கிட்ட நான் சொல்கிறது விஜயோடைய அந்த டாப் 5 சொல்கிறீங்கல்ல, ஒரு பேனல் பிடிச்சி அதில் ஒரு முக்கியமான ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரொம்ப யாரும் அடையாளம் தெரியாத ரொம்ப டாப் மோஸ்ட் ஆள். சரி, அவனை விட்டோம்னா இந்த பிக்காளி டேய், அளந்து விடுறதுக்கு ஒரு அளவு இல்லையாடா? எவ்வளோடா தான் அளந்து விடுவீங்க? இவர் வந்து கூப்பிட்டாங்களாம் தமிழக வெற்றி கழகத்திலேருந்து, வழிமேல் வெளி வைத்து காத்திருந்தாங்களாம். தாம்பூலத்தட்டு வச்சு, வா தம்பி, சூர்யா தம்பி, வாங்க தம்பி, நீங்கள் இல்லைன்னா எங்கள் கட்சியை படுத்தணும் தம்பின்னு இவர் வந்து கூப்பிட்டாங்களாம். இவர் வந்து அப்படியே பெரிய உத்தமர். இவங்க அப்பாவோட காசெல்லாம் இவர் வந்து செலவு பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக இவர் வந்து அரசியலில் வந்து இறங்கலை. டேய், நீ எல்லாம் அவ்வளோ நல்ல, ஐயோ நீ அவ்வளோ நல்லவனா? ஏன்டா நாயே, பாலியல் குற்றவாளி, பாஜகவில் இருந்து பொம்பளை பிள்ளைகிட்ட பிரச்சனை பண்ணின்றதுக்காக உன்னை அந்த கட்சியிலேருந்து தூக்குனதே அண்ணாமலை. ஏண்டா, அண்ணாமலை கிட்ட அடி வாங்கின ஒரு அயோக்கிய பயணி நீ வந்து இங்கே நின்று தமிழக வெற்றி கழகத்தில் இவர் வந்து கூப்பிட்டாங்களாம். ஆனால் இவர் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாராம். செருப்பால் அடித்தவங்கலாம் எப்படா வெக்கமே இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே போய் சொல்கிறீங்க? கேஎன் நேரு நிற்கிறாராம், அதனால இவர் அந்த இடத்துல நின்னா வந்து பயங்கர காம்படிஷனாக இருக்குமா, அதனால இவர் வந்து கூப்பிட்டாங்களாம். யார் கூப்பிட்டாங்கன்னா, டாப் 5ல் இருக்கக்கூடிய அந்த நபர்களில் ஒருத்தர் வந்து கூப்பிட்டாங்களாம். அந்த நபரில் ஒருத்தர் பேரை சொல்லு, கூப்பிட்டுருந்தா அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் சொல்லு, உண்மையாக சொல்லுடா. நான் சொல்கிறேன்டா, உண்மையிலே உன்ன மாதிரி ஆளெல்லாம் டிவிகேல கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னா நானே எதிரிடா டிவிகேக்கு. ஏடா கம்முனாடி, அவ்வளோ தராந்தரம் கெட்டு போயிடுச்சா தமிழக வெற்றி கழகம்? எனக்கு புரியல. இவனெல்லாம் வந்து கூப்பிட்டு தமிழக வெற்றி கழகம் வந்து எம்எல்ஏவை நிற்க வைக்குதான் கேண்டிடேட்டுக்கு. ஏன்னா தமிழக வெற்றியத்தில் ஆளே இல்லை, அதனால் வந்து இவனை கூப்பிட்டு வந்து கெஞ்சிருக்காங்க. அதில் இவருக்கு ஜாதகம் வேறு சரியில்லையா, அதனால் வேண்டாம். இருந்தால் மட்டும் கிழிச்சு வாயில் அசிங்கசியமாக இருந்தது எனக்கு. ஏண்டா புறம்போக்கு, இருந்தால் மட்டும் உனக்கு அங்கே ஓட்டு போட்டு எடுத்துருவாங்க. வேணாது உங்கள் அப்பனே ஏதோ புக்கில் ஜெயிச்சு அரசியல்வாதியாக இருந்துட்டு போய் எனக்கு என்ன உட்காந்துட்டாப்புல. நீ அந்த பேரை வச்சுக்கிட்டு மீடியாவுக்கு வாயை வச்சுட்டு பொழைச்சிக்கிட்டு இருக்க நாய். அப்போ பார்த்தாலும் என்கிட்ட அந்த ப்ரூஃப் இருக்குது, இந்த ப்ரூஃப் இருக்குது. அவங்கள எடுத்து என்னைக்காவது விட. ஏன்டா இப்படி பரபரப்புக்காக பேசுகிற பரதேசி மாதிரி அலையிறீங்கடா எல்லாம்? அவர் சொன்னதே இல்லை, இந்த தடவை நாங்கள் எலெக்ஷனுக்கு எல்லாம் ஃபண்டெல்லாம் மொபிலைஸ் பண்ணிட்டோம், தொகுதிக்கு 10 ரூபா கண்டிப்பாக மேலே இருந்து கொடுத்துருவோம், நீங்கள் கை காசு போட வேணா, நாங்கள் பணம் கொடுக்குறோம், நீங்கள் நிற்கிறதுக்கு ரெடினா சொல்லுங்கள், நீங்கள் வாங்குறாங்க. இப்போ 10 கோடி எதுக்கு? ஓட்டுக்கு தான். பணம் கொடுக்கறது, அரண்டு ஓடுறது, அதுதான் நியாயமாக தொழில் செய்கிறாங்க. யாருமே இவ்வளோ எக்ஸ்பென்சிஸ் பேர் பண்ண முடியாது மேடம். என்னது தொகுதிக்கு வந்து 10 கோடி ரூபா பணம் கொடுத்துட்றேன்னு சொல்லி உனக்கு டாப்ல வந்து சொன்னாங்களா? நீங்கள் நின்னா போதும் அப்படின்னு நீங்கள் நின்னா போகணும். ஏன்னா நீங்கள் சார் அவ்வளோ ஃபெமிலியர் பேஸு, உங்களை வந்து அப்படியே மக்கள் வந்து தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுறாங்க திருச்சியில். ஏன்னா நாயே 10 கோடி ரூபா பணம் கொடுத்தாங்கன்னா நீ என்னடா நிற்கணும்? உன்னை விட நான் ஃபேமஸ்ரா சாலி, உண்மையை சொல்ல போனேன். நீ மீடியாவில் உட்காந்து 4 மீடியாவில் ஊரில் இருக்கனாலும் பேசிகிட்டு இருக்க. இதே நான் துபாயில் இல்லாமல் இங்கே ஊரில் வந்து உட்காந்துருந்தேன்னா நான் உங்களை விட பயங்கர ஃபேமஸ் ஆகிருப்பேன்டா. எல்லா மீடியாலையும் நான் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பேன் நேரம். அப்போ எனக்கு ஏன் தொகுதிக்கு நான் நின்று பண்ணி எம்எல்ஏக்கு தளபதி என்ன இது உண்மையா? உங்கள் 5 மேல் தட்டத்தில் இருக்க அந்த கீழ்த்தட்டுகள் வந்து யாராவது மாதிரி பேசினாங்களா? அவனுக்கு 10 கோடி ரூபா கொடுக்குறேன்னு சொன்னீங்க. எனக்கு 10 கோடிலாம் வேண்டாம், 1 கோடி ரூபா கொடுங்க. என் தொகுதிக்கு நான் போய் நின்று எல்லாம் சூப்பராக செஞ்சு ஓட்டெல்லாம் வாங்கி செம்மையாக செஞ்சுருவோம் தமிழக வெற்றிகளுக்கு. என்ன சொல்கிறீங்க? ஏன்னா என்கிட்ட காசு இல்லை, இருந்தால் தான் கொடுத்தா தான் செய்ய முடியும். ஏண்டா பொய்ய சொன்னாலும் பொருந்துற மாதிரி சொல்லணும்.
உண்மையாலுமே தமிழக வெற்றி கழகம் ஒரு தொகுதிக்கு 10 கோடி ரூபா ஒரு ஆளுக்கு கொடுக்குதுன்னா மொத்தம் 234 தொகுதியிலையும் ஆளை நிற்க வைக்கிறதுக்கு 2340 கோடி ரூபா தமிழக வெற்றி கழகம் இறக்கணும். இப்போ இந்த 2340 கோடி ரூபா தமிழக வெற்றி கழகம் இறக்குச்சுன்னா இது யாருக்கும் தெரியாமல் போயிடுமா, இல்லை மக்கள் வந்து இதை வந்து புரிஞ்சுக்காமல் போயிடுவாங்களா? அப்புறம் எப்படி வந்து தமிழக வெற்றி கழகம் நாங்கள் ஊழல் அழிப்போம், ஊழல் இல்லாத கட்சின்னு சொல்லுவாங்க? சொல்ல முடியாதுல்ல. அப்போ லாஜிக்காக யோசிக்கணும்டா. மேபி நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி ஒரு தொகுதிக்கு 1 கோடி ரூபா கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் பாமர மக்கள் இல்லை ஏதாவது கொஞ்சம் விவரம் தெரியாதவங்க நம்புவாங்க. ஆனால் நாய் வாய் இருக்கின்றதுக்காக அளந்து விட்டீங்கன்னா 10 கோடி ரூபா எப்பட்றா கொடுப்பாங்க ஒரு தொகுதிக்கு? அவ்வளோ காசு வச்சுருக்காங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லையே. அவ்வளோ காசு வச்சுக்கிட்ட வந்து அரசியல் இறங்கியிருக்காரு, அவர் சம்பாரிச்சிருக்காரு, இல்லைன்னு சொல்லலை, தளபதி அவரும் சம்பாரிச்சிருக்காரு. ஆனால் உங்களவுக்கு கொள்ளையை அடித்து வைக்கிறடா, நீங்கள் கொள்ளை அடித்து வச்சுருக்கீங்க, அவர் சம்பாரிச்சு வச்சுருக்காரு. அவரே வந்து காசு பத்தலைன்னு சொல்லிட்டு அவர் கல்யாண மண்டபத்தெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காரு போல இருக்குது இந்த பாலிடிக்ஸில் இறங்கி அரசியலில் நிற்கிறதுக்கு. நீங்கள் என்னடானா இங்கே வந்து உனக்கு 10 கோடி ரூபா. ஆமாம், இவர் அப்படியே பெரிய டாப் 10 பொலிட்டிஷியனில் ஒருத்தர் தமிழ்நாட்டில் இவர் கூட்டு எம்எல்ஏ அன்றைக்கி வைக்கிறாங்க. உன்னெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சா சரியாக இருக்கும்டா. எனியோ மக்களே, இந்த மாதிரி ஏகப்பட்ட கலிசடைகள் இனி வரும், ஏகப்பட்ட கலிசடைகள் இனி பேசுவாங்க. இனி பார்த்தீங்கன்னா அவதூறு வந்து வேறு மாதிரி திருப்பி போவோம். ரஜினி வச்சு ட்ரை பண்ணாங்க, நடக்கலை. இப்போ கமலை வச்சு ஒன்று ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, அது நாளைக்கு என்னென்னு பார்ப்போம். இப்படி புதுசாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம தான் வந்து மாறணும். ப்ளஸ் அதுக்கப்புறம் இவங்களோட ஃபேமிலி மேட்டரை இப்போ அதிகமாக எடுத்துகிட்டு வந்து திருப்பி நுழைப்பாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி ஏஐயில் ஆல்ரெடி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ஜென்ரேட் பண்ணி வீடியோ போட ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இது இன்னும் அதிக லெவலில் போடுவோம். இதெல்லாம் நம்ம பசங்களை உசுப்பேற்ற, சூடேற்ற, டென்ஷன் ஏற்ற இதெல்லாம் இன்னி பண்ணுவாங்க. ஸோ நமக்கு இருக்கிற இன்னும் அந்த குறுகிய காலத்தில் அரசியலை ஃபோக்கஸ் பண்ணுவோம். அஃப்கோர்ஸ் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம அப்போ இந்த மாதிரி நான் கலிசனைகள் எடுத்து வச்சு நாளை மிதிச்சோம்னா நீங்களும் வந்து ரிலாக்ஸ் ஆகிக்கங்க. ஏன்னா ஃபுல் டைம் டென்ஷன்லேயே இருக்க முடியாது. ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ உங்களை கூல் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. நீங்கள் கூலாக ஃபீல்டில் வேலை பண்ணுங்கள் அப்படின்றத இந்த வீடியோவில் கேட்டுக்கிட்டு இதோட முடிச்சுக்கிறேன். அனதர் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.